வாழ்க தமிழ். கிளாஸ் 10 சயின்ஸ் யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷனோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. இது செகண்ட் பார்ட். பார்ட் ஒன்னோட எண்டில் நம்ம பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பார்ட் ஒன்னில் நான் அதுக்கு எந்த எக்ஸாம்பிளும் கொடுக்கல. இப்போ அதனால் ஒரு 2 minutes அந்த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்த்துடலாம். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிஜிட் பாடி மேலே லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இல்லைன்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ், இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி இந்த பாடி ஒரு வேளை ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னா, ஈக்குலிபிரியம்னா என்ன, ரெஸ்ட்டில் இருக்குன்னா, நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாமா, the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the moments in the anti-clockwise direction. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக, மொமெண்ட்ஸ் இன் clockwise direction is equal to moments in anti-clockwise direction. இப்போ இந்த சீசா, இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த சீசா மேலே 2 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து 500 நியூட்டன், இவர் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து 1000 நியூட்டன். இப்போ இந்த க்ரீன் ஷர்ட் போட்டிருக்காருல, இந்த 500 நியூட்டன் கொடுக்குறவர், இவர் வந்து இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறாரு. இப்போ இப்படி மூவ் ஆச்சுன்னா இது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இவர் இந்த 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறவர் இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறாரு, விச் இஸ் கிளாக் வைஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், ஆன்டி கிளாக் வைஸ்னால் அது பாசிட்டிவ், கிளாக் வைஸ் வந்து நெகட்டிவ். கரெக்டாக? இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் ஃபோர்ஸ் கொடுத்தும் இந்த சீசா வந்து ஒரு வேளை ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குன்னா, ஈக்குலிபிரியம்னா என்ன, ரெஸ்ட்டில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா, ரொட்டேஷன் எதுவுமே இல்லை, இந்த கீழே மூமெண்ட் கிடையாது, இங்கேயும் மேலே மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்ததுன்னா, அந்த டைமில் மொமெண்ட் இன் clockwise direction is equal to moment in anti-clockwise direction அப்படின்றாங்க. மொமெண்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சைடில் இருக்க F1 இன்டூ D1 is equal to F2 இன்டூ D2. இது எப்படி இங்கே கரெக்டாக இருக்கும், இப்போ இவர் வந்து 500 நியூட்டன் தான், இவர் 1000 நியூட்டன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறாரு. அப்போ இது எப்படி ஈக்குவலாக இருக்கும்னா, இவங்க டிஸ்டன்ஸை பாருங்கள், இங்கே வந்து இவர் உட்காந்துருக்கிறது இந்த ஃபல்க்ரம் இருக்குல்ல, இந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸ், இதை ஃபல்க்ரம்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இந்த 500 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறவர் வந்து 2 meters தூரத்தில் உட்காந்துருக்காரு. இங்கே இவர் 1000 நியூட்டன் கொடுக்குறவர் வந்து 1 meter டிஸ்டன்ஸில் தான் இருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா மொமெண்ட்ஸோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட மொமெண்ட் வந்து F1 இன்டூ D1. திஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த சீசா ஈக்குலிபிரியமில் இருக்கும்போது F2 இன்டூ D2 அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டானு பார்க்கலாமா? எல்ஹெச்எஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணணும், எல்ஹெச்எஸ் என்னது, F1 இன்டூ D1 எவ்வளோ வருது, 500 நியூட்டன்ஸ் இன்டூ 2 meters. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1000 நியூட்டன் மீட்டர். நியூட்டன் மீட்டர் தான் மொமெண்ட்டோட யூனிட். ஆர்ஹெச்எஸ்ல என்ன வருது, F2 இன்டூ D2, 1000 நியூட்டன்ஸ் இன்டூ 1 meter which is 1000 நியூட்டன் மீட்டர். ஸோ F1 D1 ஈக்குவல் டு F2 D2 இது ப்ரூவ் ஆகுது. என்ன டிஃப்ரென்ஸ், இந்த ரைட் சைடில் உட்காந்துருக்கவர் வந்து வெயிட் ஜாஸ்தி, அதாவது அவர் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஜாஸ்தின்றனால ஃபல்க்ரம்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் உட்காந்துருக்காரு. இந்த லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்க எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து 500 நியூட்டன், அவரோட வெயிட் கம்மி. அப்போது அவர் இன்னும் தூரமாக உட்காரும் போது அதே அளவு இவர் கொடுக்குற ஃபோர்ஸ், இவர் கொடுக்குற அதே மொமெண்ட்டை இவரால் கொடுக்க முடியும். இப்படி மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷனும் மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும் போது அந்த சீசா வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. இதை தான் பாடி ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு வர்றது அப்படின்வாங்க. ஸோ மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் வரும்போது பாடி ஈக்குலிபிரியம்க்கு வருது. இதுதான் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனுக்கு வந்துட்டோம். இப்போ லாவை என்னன்னு பார்த்தோம்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் என்ன, டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னு வைங்க, நீங்கள் ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ண பண்ண சைக்கிளும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதாவது இது பெடலிங் இன்க்ரீஸ் பண்ண பண்ண சைக்கிளோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஏன்றது இன்க்ரீஸ் ஆகும் போது பீன்றது கம்மி ஆச்சுன்னா இப்போ ஏ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு பி அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், P இஸ் ஈக்குவல் டு M இன்டூ V அப்படின்றது மொமெண்டமோட ஃபார்முலா. சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னா டெல்டா P, அதாவது இனிஷியலாக அது ஒரு ஸ்பீடில் ஒரு மொமெண்டம் இருந்திருக்கும், அப்புறம் ஃபைனலாக ஒரு மொமெண்டம், அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள சேஞ்ச் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா பை T அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ நம்ம செகண்ட் லா படி
force is directly proportional to rate of change of momentum. இதுதான் அதோட செகண்ட் லாவோட எக்ஸ்பிரஷன். இதுல இருந்து தான் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். செகண்ட் லா வந்து நம்ம லா ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லாக்கு இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் இனர்ஷியா. செகண்ட் லாக்கு இன்னொரு பேர் என்ன? லா ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ இதை டிரைவ் பண்ண பார்க்கலாம். இனிஷியல் மொமெண்டம் நம்ம பார்த்துட்டோம். மொமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு பார்த்துட்டோம். ஒரு வேளை அந்த வெலாசிட்டி இனிஷியலாக ஒரு பாடி மூவ் ஆக தொடங்கும் போது அந்த வெலாசிட்டி வந்து யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி யூன் இருந்ததுன்னா மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு இனிஷியல். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதே ஃபைனலாக அதோட வெலாசிட்டி வி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து மொமெண்டம் எம் இன்ட்டு வி. ஸோ ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம்னா சேஞ்ச் இன் மொமெண்டமாக நமக்கு கொடுக்குது. இப்போ செகண்ட் லா ஆஃப் மோஷன் படி நமக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், அதாவது டெல்டா பி பை டி, இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து கே அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன். இவங்க வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி சயின்டிஸ்ட்லாம் கேவோட வேல்யூ 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ எப்படி எழுதலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ பி மைனஸ் யூ பை டி. ஆக்சலரேஷன்னா என்ன? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. பி மைனஸ் யூ பை டி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆக்சலரேஷன். அப்போ இதை எப்படி எழுதலாம்? எம் இன்டூ ஆக்சலரேஷன். அப்போ கடைசி நமக்கு என்ன கிடைக்குது? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அப்படின்ற ரொம்ப 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 முக்கியமான ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இது கூட அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாடி யூனிஃபார்மாக போயிட்டே இருக்குன்னு வைங்க, ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டே இருக்குன்னு வைங்க. அந்த யூனிஃபார்ம் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் தேவை கிடையாது. அது அந்த யூனிஃபார்ம் மோஷனில் போய்கிட்டே இருக்கும். அந்த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் நாட் ஈக்குவல் டு 0, then definitely the velocity of the body சேஞ்ச் ஆகும். நம்ம மொமெண்டம் என்னன்னு பார்த்தோம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்க, மாஸ் சேஞ்ச் ஆகாது. 50 கிலோஸ்னா 50 கிலோஸ்லேயே தான் இருக்க போகுது. இது சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும் போது எது சேஞ்ச் ஆகும்? வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? இப்போது இந்த சேஞ்சோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? ஃபோர்ஸ் வந்து இப்படி போயிட்டுருக்கு, அப்போது பாடியும் இதே டைரக்ஷனில் போயிட்டுருக்கும். இப்போ ஃபோர்ஸ் கொடுக்குற டைரக்ஷன் இப்படி மாறுது அப்படின்னா மொமெண்டமும் பாடியும் இதே டைரக்ஷனில் இப்போ சேஞ்ச் ஆகும். இதை தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த இடத்துல நான் திடீர்னு ஒரு 25 நியூட்டன்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ என்ன ஆகும்? வெலாசிட்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடோட மேக்னிடியூட் அதே டைரக்ஷனில் தான் போயிட்டுருக்கும், ஆனால் இப்போ ஃபாஸ்ட்டாக போக தொடங்கும். இதை தான் இங்கே அந்த செகண்ட் லாவில் அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்க? சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum, and the change in momentum takes place in the direction of force. ஓகேவா? கிளியராக புரிஞ்சிருச்சா செகண்ட் லா? ஓகே. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை யூஸ் பண்ணி நம்ம சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படின்ற கான்செப்டை படிக்க போகிறோம். நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். இங்கே சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் பார்க்கலாம். நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்லேருந்து ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு. மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போது ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆக ஆக என்ன சேஞ்ச் ஆகும்? ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? இப்போ ஒரு பாடி ஒரு சர்க்குலர் பாத்தில் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வைங்க, அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொன்னாலே ஸ்பீட் சேஞ்ச் ஆகாது. மீனிங் 10 km/h ஸ்பீடில் அது போகுதுன்னா எந்த பாயிண்ட் எடுத்தாலும் இந்த இடத்துல எந்த இடத்துல எடுத்தாலும் அது வந்து 10 km/h தான் இருக்கும். ஆனால் சர்க்கிளில் போகுது அப்படின்னும் போது அது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதோட டைரக்ஷன் மாற்றணும். இப்போ இந்த பாயிண்டில் பாடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இது டைரக்ஷன் மாற்றலைன்னா என்ன ஆகும்? இப்படி வந்துடும். கரெக்டாக? டைரக்ஷன் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மாற்றும் போது தான் அது சர்க்கிளாக போக தொடங்குது. ஸோ இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது இது கொடுக்குற ஆக்சலரேஷன் அலாங் த ரேடியஸ், இது கொடுக்குற ஆக்சலரேஷன் பேர் தான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். அண்ட் ஃபோர்ஸ் விச் காசஸ் இஸ் சர்க்குலர் மோஷன் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஒரு கல்லை கயிறில் கட்டி இப்படி ஃபாஸ்ட்டாக சுற்றுறோன்னு வைங்க, அது ஒரு சர்க்கிளில் தான் போகும்.
கரெக்டாக? இது வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன்னா என்ன? In a uniform circular motion, even though the speed remains constant, direction of the velocity changes at every point on the circular path. This acceleration produced along the radius is called as centripetal acceleration. இப்போ F is equal to ma அப்படின்னு பார்த்துட்டோம். Fஓட யூனிட் என்ன, ஃபோர்ஸோட யூனிட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். SI சிஸ்டமில் மாஸ் வந்து கிலோகிராம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக்சலரேஷனுக்கு என்ன யூனிட்டு? மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து ஃபோர்ஸோட யூனிட் 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதே சிஜிஎஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா மாஸோட யூனிட் என்ன? கிராம். டிஸ்டன்ஸ் ஆக்சலரேஷனோட யூனிட் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஃபோர்ஸ் வந்து 1 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு பேர் 1 டைன். 1 நியூட்டனுக்கும் 1 டைனுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து 1 Newton is equal to 10 power 5 dyne. Force is equal to mass into acceleration பார்த்துட்டோம். இப்போ யூனிட் ஃபோர்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். The amount of force required to produce an acceleration of 1 meter per second square in a body of mass 1 kg. F is equal to m into a. M-ம் 1 kg, A-வும் 1 meter per second square. அப்படி இருந்ததுன்னா இப்போ நமக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் தான் யூனிட் ஃபோர்ஸ். என்ன வரும்? 1 into 1 1 தான். அப்போ 1 Newton. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் யூனிட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். எஸ்ஐ சிஸ்டமில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிலோகிராம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை கேஜிஎஃப், கிலோகிராம் ஃபோர்ஸ். இந்த சிஜிஎஸ் சிஸ்டம் இட்ஸ் யூனிட் இஸ் கிராம் ஃபோர்ஸ். இந்த கன்வர்ஷன் எப்படி இருக்குது? 1 kgf is equal to 1 into 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த 9.8ன்றது என்னது? acceleration due to gravity. So 1 kgf equal to 9.8 Newton. 1 gram force is equal to 980 dyne. Next concept, impulse. A large force acting on a very short interval of time. ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை மூவ் பண்ணணும். ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மெதுவாகவும் அதை மூவ் பண்ணலாம். ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுத்து டக்குன்னு மூவ் பண்ணலாம். ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் ஃபார் அ ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் impulsive force. When a force F acts on a body for a period of time t, then the product of force and time is called as impulse. Impulse எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? J அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போது impulseோட ஃபார்முலா என்ன? force into time. When a force F acts on a body for a period of time t, then the product of force and time is called as impulse J. நியூட்டனோட செகண்ட் லாவில் நமக்கு என்ன தெரியும்? F is equal to rate of change of momentum அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெல்டா பி பை டி. இந்த டி இந்த சைட் போகும்போது எஃப் இன்டூ டின்னு ஆகிடுது. எஃப் இன்டூ டியை நம்ம இங்கே என்னன்னு பார்த்தோம்? ஜேன்னு பார்த்தோம். அப்போ டெல்டா பி ஈக்குவல் டு ஜே. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். இதோட யூனிட் என்ன? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஆர் நியூட்டன் செகண்ட். இம்பேக்ட் ஃபோர்ஸ்க்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இங்கே. ஒன்று ஆட்டோமொபைல்ஸோட ஷாக் அப்சார்பர்ஸ், இன்னொன்று ஒரு கிரிக்கெட் ஃபீல்டர் பால் கேட்ச் பண்ணுறது. இப்போ ஒரு பைக் வந்து ஒரு பள்ளத்தில் இறங்கி ஏறுதுன்னா ஒரு ஜர்க் இருக்கும். பைக் இறங்கி ஏறும்போது அந்த ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங்குக்கு வருது. இந்த ஷாக் அப்சார்பர் ஸ்ப்ரிங் மாடலில் இருக்குல்ல, இதுக்கு வருது. இந்த இந்த ஸ்ப்ரிங் வந்து டைரெக்டாக அப்படியே அந்த ஜர்க்கை வந்து சீட்டுக்கு கொடுக்காம கம்ப்ரெஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அது ஸ்லோவாக கம்ப்ரெஸ் ஆகி ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஷாக் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த டைம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? இம்பல்ஸ் வந்து கம்மியாகும். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டி. அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், ஃபோர்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் டு டைம். டைம் இன்க்ரீஸ் ஆக ஃபோர்ஸ் கம்மியாகுது. ஸோ இந்த ஃபோர்ஸ் ட்ராவல் பண்ண இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரெஸ் ஆகி ரிலீஸ் ஆகி அப்புறமா அந்த ஃபோர்ஸ் மேலே போகும்போது டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோர்ஸ் கம்மியாகுது. நம்ம வந்து ரொம்ப ஜர்க்கியாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத் ரைட் கிடைக்கும். அடுத்த எக்ஸாம்பிளில் ஒரு கிரிக்கெட்டர் பாலை வந்து கேட்ச் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக தூரத்துலேருந்து வர ஒரு பாலை கேட்ச் பண்ணும்போது கேட்ச் பண்ணிவிட்டு கையை கொஞ்சம் பின்னாடி எடுப்பார். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பாலோட வெலாசிட்டி கம்மி ஆகுறதுக்கு டைம் கொடுக்குறாரு. அந்த டைம் இன்க்ரீஸ் ஆக அவர் கையில் இருக்க அந்த மொமெண்டம் இம்பேக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கம்மி ஆகுது, கை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். லா ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் ரொம்ப ஈஸியான லா தான் இது. For every action, there is an equal and opposite reaction. இந்த opposite reaction வந்து should be on 2 different bodies. இதை எக்ஸாம்பிள்ஸோட பார்த்துடலாம். பேர்ட்ஸ் ஃப்ளை ஆகுதுல, அது விங்ஸை ஃப்ளாப் பண்ணும்போது அந்த விங்ஸுக்கு அடியில் இருக்க காற்றை வந்து கீழே புஷ் பண்ண அது மேலே ரேஸ் ஆகும்.
ஸ்விம்மிங் போதும். தண்ணிய வந்து நம்ம பின்னாடி புஷ் பண்ணுவோம். எவ்ளோ வேகமா புஷ் பண்றோமோ, அதே வேகத்துக்கு நாம ஃப்ரண்ட்ல ப்ரொபெல் ஆவோம். ஒரு கன்ல இருந்து ஒரு புல்லட் ஃபயர் பண்ணும்போதும் அப்படிதான். when you fire a bullet, the gun recoils backwards and the bullet is moving forward. The gun equalizes this forward action by moving backward. நீங்க இந்த ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, புல்லட் என்ன ஸ்பீட்ல போதோ, அந்த ஸ்பீட்ல அந்த ஷூட் பண்றவரோட கை வந்து பின்னாடி ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆப்ஜெக்ட்ஸ் கொலைட் ஆகும்போது அந்த கொலிஷனுக்கு முன்னாடி அந்த பாடிஸ்க்கு என்ன மொமெண்டம் இருந்ததோ அதே மொமெண்டம் தான் கொலிஷனுக்கு அப்புறமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, ஒரு பாடி லூஸ் பண்ணுற மொமெண்டமை இன்னொரு பாடி கெயின் பண்ணிக்குது. இதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 2 பாடி ஏ பின்னு 2 பாடி எடுத்திருக்காங்க. ஏவும் பியும் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா u1 u2 அப்படின்னு இருக்கு. இது எப்படி அவங்க வச்சிருக்காங்கன்னா u1 வந்து u2 விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்கப்போ பாடி ஏ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஒரு டைம் டீக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இந்த 2 பாடியும் கொலைட் ஆகுது. கொலைட் ஆகுதுன்னா என்ன, ரெண்டும் மோதுது. இப்படி கொலைட் ஆகும்போது அந்த பாடி ஏ பாடி பி மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் எஃப்ஏ, பாடி பி பாடி ஏ மேலே கொடுக்குறது எஃப்பி. இப்படி கொடுத்துட்ட அப்புறமா இந்த ரெண்டுத்தோட வெலாசிட்டியும் மாறும். u1 u2 இருந்தது, இப்போ v1 v2 போகுது. ஃபர்ஸ்ட் பாடி பி மேலே இந்த ஏ என்ன ஃபோர்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா FA is equal to m2 mass of body B into change in velocity v2 minus u2 of body B by time. இதே B வந்து A மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன, ஏவோட மாஸ் இன்டூ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் A by t. நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லியிருக்கு, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ FB is equal to minus FA. m1 into v1 minus u1 by t is equal to minus m2 v2 minus u2 by t. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m1 v1 minus m1 u1 by t. இந்த டீயும் டீயும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா, இந்த டீயும் டீயும் கேன்சல் ஆகிடும். இப்போ m1 v1 மைனஸ் m1 u1, இங்கே வந்து மைனஸ் m2 v2 ப்ளஸ் m2 v2. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த இது கிடச்சிரும். m1 v1 ப்ளஸ் m2 v2 is equal to m1 u1 ப்ளஸ் m2 u2. இந்த ஈக்குவேஷன் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, final momentum of A plus final momentum of B is equal to initial momentum of A plus initial momentum of B. அதான் இங்க சொல்லியிருக்காங்க. In the absence of an external force, the algebraic sum of momentum after collision. எது after collision? The V1 V2. The after collision is numerically equal to sum of momentum before collision. Law of conservation ஓட proof இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ராக்கெட் ப்ரொபல்ஷன். Rocket propulsion is based on Newton's third law. Newton's third law என்ன, every action has an equal and opposite reaction. இங்கே என்ன ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, இப்போ அந்த ராக்கெட்டோட ப்ரொப்பல்லண்ட் டேங்க்ல ஃபியூவல் ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி போகும்போது ராக்கெட் ஃபயர் ஆகும்போது அந்த ஃபியூவல் பர்ன் ஆகி ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஹாட் கேஸ் நல்ல ஹை ஸ்பீடில் இஜெக்ட் ஆகுது. இது வந்து அந்த ராக்கெட்டுக்கு ஒரு ஹை மொமெண்டம் கொடுக்குது. இந்த மொமெண்டம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், an equal and opposite reaction force is produced in the combustion chamber which makes the rocket project forward and rocket வந்து மேலே ஒரு லிஃப்ட் கொடுக்குது. இது இப்போ அந்த ராக்கெட் வந்து ரேஸ் ஆயிடுச்சு. ரேஸ் ஆகி மேலே மூவ் ஆக அந்த ஃபியூவல் காலி ஆகிட்டே வருமா, ஃபியூவல் காலி ஆகும் போது என்ன ஆகுது, மாஸ் ஆஃப் தி ராக்கெட் கம்மியாகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் F is equal to m into a. அப்போ a is equal to என்ன, f by m. இந்த m இந்த சைட் போயிடும். இப்போ மாஸ் வந்து கம்மி ஆக என்ன ஆகும், ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்ம கிராவிடேஷனல் புல்லேருந்து எஸ்கேப் ஆகிற அளவுக்கு அந்த வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. இந்த வெலாசிட்டி பேர் தான் எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டினா என்ன, நம்ம கிராவிடேஷன் புல்லிலேருந்து ஒரு பாடி எஸ்கேப் ஆகி ஸ்பேஸ்க்கு ப்ரொப்பல் ஆகணும்னா தேவைப்படுற வெலாசிட்டி தான் எஸ்கேப் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் டாபிக், கிராவிடேஷன். நியூட்டன் வந்து அந்த 3 லாஸ் ஆஃப் மோஷன் மட்டும் சொல்லலை, கிராவிடேஷன் பற்றியும் நிறைய பேசியிருக்காரு. அவர் ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்கும் போது ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழும். அது ஏன் விழுது அப்படின்னு யோசிச்சு கிராவிட்டின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் அதை ஃபுல் பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சவர் நியூட்டன் தான். இப்போ அவரோட யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுதுன்னா, யூனிவர்ஸில் இருக்க எல்லா பார்ட்டிகல்ஸும் ஒன்று அட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மீனிங், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் சரி, வேறு இன்னொரு ஹியூமன் பீயிங் இருந்தாலும் சரி, ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க.
ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள்ன்றனால நம்ம அதை ஃபீல் பண்ணுறதில்ல. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த masses அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் தீஸ் masses. இப்போ இந்த பாடி ஏன்னு வச்சுக்கலாம், இந்த பாடி பின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏவோட மாஸ் m1, பியோட மாஸ் m2. இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் பாயிண்ட்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் r. இப்போ ஏ வந்து பி மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கொடுக்குது F1, பி ஏவை வந்து F2ன்ற ஃபோர்ஸ் வச்சு அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 into m2 by r square. It is directly proportional to product of their masses. Product of their masses na enna, m1 into m2, and inversely proportional to square of distance. Distance r, square of distance na r square, inversely proportional na by r square அப்படின். அதை இங்கே எப்படி எழுதியிருக்காங்க, F is proportional to m1 into m2 by r square. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதுதான் g. g வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ SI யூனிட்டில் 6.674 into 10 power minus 11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் by கிலோகிராம் ஸ்கொயர். இப்போ g is equal to என்ன வரும், F into r square by m1 and m2. இப்போ ஜின்றது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இதோட யூனிட் SI யூனிட் எப்படி பார்ப்போம், ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், ஆர் டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். அப்போ இங்கே ஆர் ஸ்கொயர்ன்றனால மீட்டர் ஸ்கொயர். இது ஒரு கேஜி, இது ஒரு கேஜி, அப்போ கேஜி ஸ்கொயர். அதுதான் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பை கேஜி ஸ்கொயர். கேஜி ஸ்கொயரை நியூமரேட்டர் கொண்டு போகும்போது கேஜி பார் -2 அப்படின்னு ஆயிடுது. அடுத்தது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏற்கனவே ஜீன்றதை பார்த்துட்டோம்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இவங்க அதுதான் சொல்கிறாங்க. இதில் பர்டிகுலராக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம ஏர்த்தோட சர்ஃபேஸ் ஃபுல்லாக யூனிஃபார்மாக இருக்காது. ஈக்குவேட்டரில் ஒரு அமௌண்ட் இருக்கும், போலார் ரீஜனில் ஒரு வேறு கொஞ்சம் வேல்யூஸ் மாறும். ஒரு கல்லை தூக்கி மேலே போடும்போது அந்த கல் ஒரு பர்டிகுலர் ஹைட் போயிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நின்றுட்டு அப்புறமா கீழே விழும். அப்படி விழும்போது அதோட வெலாசிட்டி கீழே வரும்போது அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் வருது. இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை தான் நம்ம ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சலரேஷன் எதனால் இருக்குது, ஏர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால. அதனால தான் இந்த ஆக்சலரேஷன் பேர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் எர்த் ஆர் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். ஜி, ஸ்மால் ஜின்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேலே நம்ம பார்த்தது வந்து கேபிட்டல் ஜி, யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்றது கேபிட்டல் ஜி. இங்கே நம்ம பார்க்குற ஜி வந்து வெறுமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஒரு ஆவரேஜாக இதோட வேல்யூ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேபிட்டல் ஜிக்கும் ஸ்மால் ஜிக்கும் உள்ள ரிலேஷன். எர்த் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குனாலே அது மேலே அந்த கிராவிடேஷன் ஃபுல் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்குது. இன்கேஸ் அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் மேலே ரைஸ் ஆச்சுன்னா உடனே அதை கீழே புல் பண்ண தான் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பார்க்கும். இப்போ அது என்ன ஃபோர்ஸில் அந்த இதை அந்த பாடியை கீழே புல் பண்ணுது அப்படின்னு பார்க்க 2 வே இருக்குது. ஒன்று வந்து இப்போது அந்த ஏர்த்தோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம், அண்ட் ஸ்மால் எம் வந்து அந்த பாடி இப்போ ரேஸ் ஆச்சுல அந்த பாடியோட மாஸ் ஸ்மால் எம். ரேடியஸ் ஆஃப் எர்த் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 6378 கிலோமீட்டர்ஸ். நியூட்டனோட லா படி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டூ 2 மாஸ் ஆஃப் த பாடி, மாஸ் எம் இன்டூ அந்த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பை distance between them வந்து இங்கே r square. ஸோ இதோட ஃபார்முலா என்ன, F is equal to G capital M small m by r square. Now the same force can be obtained from Newton's second law of motion. According to this law, force நம்ம என்னன்னு பார்த்தோம், m into a அப்படின்னு பார்த்தோம். இங்கே அந்த acceleration due to gravityன்றனால m into g. F is equal to m into g. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது F is equal to g mm போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல Fக்கு பதிலாக இப்போ நம்ம என்னன்னு எழுத போகிறோம், m ஜின்னு எழுத போகிறோம். அப்படி எழுதும்போது எம்மும் எம்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஸ்மால் ஜிக்கும் கேபிட்டல் ஜிக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன். இப்போ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி கேபிட்டல் எம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் எம் என்னது, எம் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா ஜி ஆர் ஸ்கொயர் பை ஜி. கரெக்டாக இங்கே இருக்குது. இப்போ நமக்கு ஜியோட வேல்யூ தெரியும் 9.8. ரேடியஸ் ஏர்த்தோட ரேடியஸும் தெரியும். கேபிட்டல் ஜியும் நம்ம இங்கே பார்த்தோம், யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் 6.614 into 10 power minus 11 அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி மாஸ் ஆஃப் ஏர்த்தை கண்டுபிடிக்கலாம். மாஸ் ஆஃப் ஏர்த் என்னது 5.972 into 10 power 24 கிலோகிராம். அதாவது இங்கே
இதை இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு 21 ஜீரோஸ் போட்டிங்கன்னா அதுதான் மாஸ் ஆஃப் எர்த். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு ஜென்ரலைஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் ஏர்த்தில் எங்கே போனாலும் அதே வேல்யூ தான் இருக்குமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். டாபிக் வந்து வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஏர்த்தோட ஷேப் வந்து ஸ்பெரிக்கல் கிடையாது. அதோட ஷேப் ஒப்லேட் ஸ்பீராய்டு இல்லை எலிப்சாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா மேலேயும் கீழேயும் அந்த போல்ஸ் இருக்குல்ல, அந்த ஏரியா வந்து கொஞ்சம் தட்டையாக இருக்கும், ஈக்குவேட்டர் ப்ராடாக இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? ஜி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r² தெரியும். இப்போ நம்ம இந்த பிக்சரில் பார்த்தோம்னா ரேடியஸ் இந்த ஈக்குவேட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது ஜியோட வேல்யூ என்ன ஆகும்? ஈக்குவேட்டரில் கம்மியாக இருக்கும். வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மினிமம் அட் த ஈக்குவட்டோரியல் ரீஜன் அண்ட் இட் இஸ் மேக்ஸிமம் அட் த போலார் ரீஜன். அதே மாதிரி நம்ம பூமியிலேருந்து ஹைட்டு போக 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 இந்த ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே போகுமா. அப்போ பூமிக்கு கீழே இந்த ஏர்த்தை குடஞ்சி உள்ளே போகிறதா இருந்தால் என்ன ஆகும்? அப்போவும் ஜியோட வேல்யூ கம்மியாகும். அந்த சென்டர் ஆஃப் ஏர்த் நீங்கள் போகும்போது அங்கே ஜி வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பேஸ் பண்ணி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் மாஸ் அண்ட் வெயிட். இப்போ நம்ம போய் வெயிட் பார்க்குறோம்ல வெயிங் மெஷினில், அந்த வெயிட் வந்து நம்மளோட மாஸ் நம்ம பாடி மேலே இந்த ஏர்த் கொடுக்குற கிராவிட்டி புல், இந்த W இஸ் ஈக்குவல் டு M இன்டூ G அப்படின்னு சொல்கிறாங்க. மாஸ்னா என்ன? மாஸ் வந்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா இதோட ஒவ்வொரு யூனிட் ஸ்கொயர்லேயும் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் மாஸ். நம்ம வெயிங் மெஷினில் நிற்கிறோம்ல, அப்போ நமக்கு நம்ம அந்த ஸ்கேல் காமிக்கிறது வந்து நம்மளோட வெயிட். அதாவது ஆக்சுவலாக அதை நியூட்டன்ஸ்ன்னு சொல்லணும். நம்ம வந்து 60 kgன்னு சொல்கிறோம்ல, அது ஆக்சுவலாக 16 நியூட்டன்ஸ். நம்ம பாடியோட மாஸ், அந்த மாஸை புல் பண்ணுற கிராவிட்டி, இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அந்த வெயிங் ஸ்கேல் காட்டுது. இப்போ ஒரு பர்சனோட மாஸ் 60 kgஸாக இருந்தால் அவரோட வெயிட் வந்து 588 நியூட்டன்ஸ். ஏன்னா வெயிட் வந்து மாஸ் இன்டூ கிராவிட்டி இங்கே 9.8. இதே பர்சன் மூணுக்கு போனார்னா அப்போ அவரோட வெயிட் என்னவா இருக்கும்? 97.5 நியூட்டன்ஸ் தான் இருக்கும். W இஸ் ஈக்குவல் டு mgன்னு நம்ம பார்த்துட்டோம். இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி, இதுக்கு டைரக்ஷன் இருக்குது. அப்போது வெயிட்டும் வெக்டர் குவான்டிட்டி. இட் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் எர்த். SI யூனிட் ஆஃப் வெயிட் என்ன? நியூட்டன்ஸ். மூனோட சர்ஃபேஸில் கிராவிட்டி கொஞ்சமாக ஒரு நெக்லிஜிபிள் கிராவிட்டி இருக்குது, அது 1.625 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், விச் இஸ் 0.1654 டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் எர்த். ஸோ வெயிட் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத பொறுத்து மாறுது. இதே வந்து ஒரே இடத்துல இருக்கும்போது நம்ம இருக்கிற இடம் மூவ் ஆச்சுன்னா நம்மளோட வெயிட் சேஞ்ச் ஆகும். அதை தான் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். இப்போ உங்கள் கையில் ஒரு 1 kg மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சுருக்கீங்க. இதோட வெயிட், இது எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறதா இருக்கும் உங்கள் கை மேலே, அது எவ்வளோ வெயிட்டோ அது எவ்வளோ வெயிட்டு? M இன்டூ G. 1 இன்டூ 9.8 நியூட்டன்ஸ் இப்போ உங்கள் கை மேலே அது கொடுத்துட்ருக்கு. நீங்கள் இப்போ இதை தூக்கணும்னா நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும்? அந்த 9.8 நியூட்டன்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்க வேண்டியிருக்கும், கரெக்டாக? ஸோ இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் 9.8 நியூட்டன்ஸ்னால் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு பேர் அப்பேரண்ட் வெயிட். புக்கில் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து லிஃப்ட்டில் போயிட்டுருக்காரு. லிஃப்ட் வந்து மேலே போகுதுன்னா அந்த பர்சனோட பாடி மாஸ் M, கிராவிட்டி புல் G, இந்த ரெண்டும் அவரை கீழே இழுத்துட்ருக்கும். இப்போ இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி லிஃப்ட் மேலே மூவ் ஆகணும்னா இந்த லிஃப்ட்டு கொடுக்குற அப்பேரண்ட் வெயிட் எவ்வளவா இருக்கணும்? mgயை விட கிரேட்டராக இருக்கணும், கரெக்டாக? இதை வந்து R அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the reaction force exerted by the lift surface R is taken as a apparent weight. அது வந்து vertically upwards-ஆக போயிட்டுருக்கு. லிஃப்ட் வந்து மேலே போகுதா இல்லை கீழே வருதான்றதை பொறுத்து இந்த அப்பேரண்ட் வெயிட் ஆஃப் த பர்சன் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகுது? லிஃப்ட் வந்து இப்போ மேலே போகிற கேஸ் தான் நம்ம இப்போ பார்த்தோம். லிஃப்ட் இஸ் மூவிங் upwards with an acceleration A. அப்போது நம்ம அந்த கையில் 1 kg ஆப்ஜெக்ட் வச்சு போகும்போது அந்த வெயிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தோமே, எவ்வளோ ஜாஸ்தி கொடுக்கணும்? நம்ம கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அந்த வெயிட் ப்ளஸ் எம்ஏன்னா ஃபோர்ஸ். நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த வெயிட்டை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இந்த ரெண்டையும் சேர்த்து வர்றது தான் ஆர். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. எம்ஜின்றது என்னது? வெயிட் ஆஃப் தட் பர்சன் ப்ளஸ் எம்ஏ வந்து லிஃப்ட் கொடுக்குற அப்லிஃப்ட். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு M இன்டூ G ப்ளஸ் ஏ. இங்கே ஆர் வந்து எப்போவுமே டபிள்யூ விட கிரேட்டராக தான் இருக்கணும், அப்போ தான் தூக்க முடியும். இப்போ ஒரு வேளை கீழே போயிட்டுருக்குன்னு வைங்க அந்த லிஃப்ட்டு, அந்த பாடி மேலே இருக்கிற நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? அவரோட வெயிட் மைனஸ் நம்ம கொடுக்குற அந்த கீழே லிஃப்ட்டும் கீழே புல் பண்ணுது. ஸோ அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ மைனஸ் எம்ஏ. ஆர் இஸ் M இன்டூ G மைனஸ் ஏ. இந்த கேஸில்
ஆர் வந்து டபிள்யூ விட கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அது கீழே வரும். இந்த டவுன்வர்ட்ஸ்லேயே இன்னொரு கேஸ் இருக்குது, அது ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. லிஃப்ட் வந்து தடன்னு அப்படியே விழுந்துராது, கொஞ்சம் ஸ்லோவாக உங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிகிட்டே தான் எப்பவும் கீழே போகும். ஒரு வேளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே போகுது, ஃப்ரீ ஃபால், அந்த வெயிட்டை பற்றிலாம் கவலையே படாமல் கீழே போகுதுன்னா, அப்போ அதோட ஆக்சலரேஷன் வந்து இந்த கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த கேஸில் ஆர் வந்து 0 ஆகிடும். அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பெரிய ரோலர் கோஸ்டர்லாம் போகும்போது அது கீழே விழும் இல்லை, கீழே இறங்கும் போது உங்கள் பாடி வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த அப்பரண்ட் வெயிட் 0 ஆகும் போது. இதே லிஃப்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னு வைங்க, ஒன்றும் பெருசாக ஆக்சலரேஷன்லாம் கொடுக்க வேண்டாம், வெயிட் என்ன இருக்கோ அந்த பாடியோட வெயிட் என்ன இருக்கோ அதுதான். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, அப்பரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட். ஸோ இந்த அப்பரண்ட் வெயிட்டை வச்சு வெயிட்லெஸ்னஸ் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரும். இந்த ரோலர் கோஸ்டரில் இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இது கீழே விழும்போது ஃப்ரீ ஃபால். நம்ம மேலே டேபிளில் பார்த்த மாதிரி when the person in a lift moves down with an acceleration equal to acceleration due to gravity, அதாவது a is equal to g அப்படின்னு இருந்ததுன்னா this motion is called as free fall. ஸோ அப்பரண்ட் வெயிட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுது. இந்த கண்டிஷனை தான் வெயிட்லெஸ்னஸ். இப்போ ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலாக ஃப்ளோட் ஆகலை, இப்போ நம்ம பார்த்த அந்த ஃப்ரீ ஃபால் இருக்குல்ல, அந்த மாதிரி தே ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி அரவுண்ட் எர்த் டியூ டு த ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டினா என்ன, இந்த எர்த்தையே சுற்றி சுற்றி வர்றதுக்கு ஒரு வெலாசிட்டி கொடுத்துருப்போம், அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆஸ்ட்ரோனாட்ஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக ஒரு ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இங்கேயும் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 ஆகிடுது, அவங்க ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். எங்கெல்லாம் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் ஆகுது, எர்த்தோட மாஸ், எர்த்தோட ரேடியஸ், இங்கே இருக்க ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது எல்லாத்தையுமே ரொம்ப அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணலாம். புது ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் டிஸ்கவர் பண்ண முடியும். இந்த சன்னை சுற்றி நம்ம பிளானட்ஸ்லாம் ரிவால்வ் ஆகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். சன் இஸ் ஆல்சோ அ ஸ்டார். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு ஸ்டாரோட எஃபெக்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் போது, புல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் போது, மற்ற ஹெவன்லி இந்த செலஸ்டியல் பாடிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் தடுமாறும், அதை தான் வாபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் லீட்ஸ் டு த டிஸ்டர்பன்ஸ் இன் த மோஷன் ஆஃப் அ பிளானட் நியர்பை. இன் திஸ் கண்டிஷன் மாஸ் ஆஃப் த ஸ்டார் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் லா ஆஃப் கிராவிடேஷன். நம்மளை சுற்றி இருக்க செடியெலாம் இருக்குல்ல, அதோட ரூட்ஸ் வந்து கீழ் நோக்கி வளருது, அது கூட ஜியோட்ராபிசம் அப்படின்ற கிராவிடேஷனல் ஃபினாமினன் தான். அஸ்ட்ரோனாமிக்கல் பாடிஸ் எப்படி ட்ராவல் ஆகும், இப்போ நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோன்னா அது என்ன பாத் எடுக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் யூஸ் ஆகுது. இப்போ ஒரு பாடி ஒரு ஹைட்டில் இருந்து விழுந்துட்டுருக்கு அப்படின்னா என்ன ஆக்சலரேஷனில் கீழே வந்துட்டுருக்கும், கிராவிட்டியோட ஆக்சலரேஷன் தான் அந்த பாடியோட ஆக்சலரேஷனாக இருக்கும் ஃப்ரீ ஃபாலில். அந்த கண்டிஷனை என்னன்னு சொல்லுவோம், வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் சின்னதாக ஒரு ரீகேப் பார்த்துடலாம்.